எவ்ரிவன், வெல்கம் டு பண்டா ஸ்டடீஸ். நம்ம மதுரை கிராமத்தை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரு. எங்கள் அக்கா வீட்டில் வந்து இந்த சின்ன டிராக்டரை வந்து கொஞ்சம் செடி கொடியெல்லாம் ஏற்றி விட்ருக்காங்க. அதுவும் வளர்ந்துட்டுருக்கு போல். 10 வருஷமாக அந்த டிராக்டர் அங்கேயே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, அப்படியே கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குங்க. ஆடு மாடு கோழி அது இதுன்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லார் வீட்லேயும் வந்துட்டு வெளியில் பூச்செடியோ இல்லை ஏதோ ஒரு கொடி சும்மா நார்மலாக குப்பையில் இருந்து கூட ஏதோ மரம் வந்துட்டு முளைச்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டு தனியாக பராமரிக்கிறதுலாம் இல்லை. தண்ணி கூட ஊற்றுவாங்களான்னு தெரில. இந்த பாத்திரம் வளர்க்குற தண்ணி அதுதான் போகும். ஆனால் செம்மையாக வளருது. பூச்செடிலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து எருக்கலாம் செடி. 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து பாஸாக ஃபெயிலான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம்ல, சவுண்ட் வந்துச்சுன்னா பாஸு அப்படின்னு. இது வந்து நான் 2K கிட்ஸ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அக்கா பசங்க அப்புறம் சிஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து பொம்மைக்காய் நிறைய பேர் பார்த்துருப்போம். பாருங்கள், காற்று வந்து ரொம்ப அடிக்குதுல்ல, அதனால் பிடிக்கவே முடியல. ஒரு கையில் ஃபோன் வச்சுருந்தனால அது ரொம்ப பிடிக்க முடியல. சூப்பராக இருக்கும் அது வந்துட்டு. நல்ல ஆனால் பிளாக் கலரில் இருக்கும். ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இது பாருங்கள், வாழை மட்டையில் வந்து அதெல்லாம் கூட ப்ராப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு வேலியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு கொடி, அதை அவங்க நார்மலாக விதையே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கொடி படர்ந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு தான் கிராமத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது போல். அப்படியே ஒரு பக்கம் தண்ணி போயிட்டுருக்கோம், ஒரு பக்கம் வந்துட்டு ஆடு மாடெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடுவோம்.